ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து முக்கிய விருதுகளை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போறேங்க. ஸோ என்னென்ன விருதுகள் யார் யார் பெற்றார்கள் அப்படின்றத நம்ம மொத்தமா இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இந்த ஒலிம்பிக் நடந்துச்சு தெரியுங்களா? அந்த ஒலிம்பிக்ல யார் யார் என்னென்ன விருதுகள் பெற்றாங்க அப்படின்றதையும் ஒரு 5 நபர்கள் கொடுத்துருக்கேன். அதுவும் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு போங்க. பயம் எல்லாம் போலாம். 1 மார்க் கன்ஃபார்ம்ங்க. போலாமா? அப்படியே கவனிச்சுட்டே வந்துருங்க. யார் யார் என்னன்றது ஷார்ட்டா சொல்லிடுறேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா விருது அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ அண்ணா விருது வந்து பாத்தீங்கன்னா, எல். கணேசனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணியில் இருந்த திமுக தலைவர்களில் ஒருவர் இவர் தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அண்ணா அண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணா கணேசனை கும்பிட்டாரு அப்படின்றது ஜஸ்ட் ஷார்ட்கட் மூலியமா தெரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட்ங்க. பாரதியார் விருது. பாரதியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா, கபிலனும் பாரதியாரும் ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சு கபிலனும் பாரதியாரும் ஃப்ரெண்ட். அப்ப பாரதியார் விருது வந்து யாருக்கு குடுக்குறாங்க? கபிலனுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா கவிஞரும், பாடலாசிரியரும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்ங்க. பாரதிதாசன் விருது. பாரதிதாசன் விருது இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 2024ல செல்வ கணபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப பாருங்க, அண்ணா கணேசன் அண்ணா கணேசன், பாரதிதாசன், செல்வ கணபதி. பாரதியார், கபிலன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, திருவள்ளுவர் விருது அப்படின்னு குடுத்துருங்க. படிக ராமுக்கு கொடுக்கப்பட்டிருங்க. யாருங்க? படிக ராமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப திருவள்ளுவர் திருக்குறள படிங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். திருக்குறள படிங்கப்பா, படிக ராமு. அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க. சோ போதுங்க. ஆக்சுவலா அண்ணல் விருது பதச்சு அது திருவிக்கா விருது குடுத்துருக்காங்கப்பா. திருவிக்கா விருது யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, ரவீந்திரநாத்துக்கு குடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு மருத்துவ நிபுணர். அட் த சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ரைட் பண்றவரும் கூட, எழுத்தாளரும் கூட. சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. திருவிக்கா. திருவிக்காவும் ரவீந்திரனாரும் நண்பன். வேற வழியே கிடையாது. இப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்ப அண்ணானா கணேசன். ஓகேவா? அதே பாரதிதாசனா செல்வ கணபதி. பாரதியாரும் கபிலர். பாரதியார் கபிலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்ப அப்படியே வச்சுட்டே வாங்க. பெரியார் பாடுபட்டார். யாருக்காக? விடுதலைக்காக. விடுதலை புடிச்சு ராஜ்யம் புடிக்கணும். அப்பதான் விடுதலை ராஜேந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பெரியார் விருது யாருக்கு? விடுதலை ராஜேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அம்பேத்கர் விருது. அம்பேத்கர் விருத பொறுத்தவரைக்கும் ரவிக்குமார்ங்க. சோ அம்பேத்கர் விருது யாருக்கு? ரவிக்குமாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 விருதும் குடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. 2024, 2025 2மே குடுத்திருக்கேன். தகைசல் தகைசால் தமிழர் விருது அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சோ இந்த இடத்துல குமரி ஆனந்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க. 2024 யாருக்குங்க? குமரி ஆனந்த். மேபி கொஸ்டின் கேட்கிறதா? இதுலயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2 விருதுகள் வச்சு. சோ அடுத்து பாருங்க. தகைசால் தமிழர் விருது 2025 காதிர் மொகிதீனுக்கு இப்பதான் குடுத்தாங்க. ரீசென்ட்டா. சோ காதர் மொகிதீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ தகைசால் விருது தமிழர் விருது 2024 2025 நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேங்க. சோ மேபி எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. என்னன்னா, ஆசிய மனிதவள மேம்பாட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரே ஒரு விருது மு.க. ஸ்டாலின் இப்ப வாங்கியிருக்காரு ரீசென்ட்டா. அப்ப என்ன சொல்லலாம்? ஆசிய மனிதவள மேம்பாட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்றத நோட் பண்ணி வைங்க காய்ஸ். அடுத்ததுங்க. சோ தகைசால் பார்த்தோம்ல, அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது 2023, 2024 2மே நான் தொகுத்து குடுத்துருக்கேன் பாருங்க. என்னன்னா 2023ல தேவி பாரதி நீர்வழி படுவோம் என்ற புதினத்திற்காக வழங்கப்பட்டது. நீர்வழி படுவோம் என்ற புதினத்திற்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த சாகித்ய அகாடமி விருது. அதே 2024ல யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வெங்கடச்சலபதி அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, திருநெல்வேலி எழுச்சியும், வ.உ.சி.யும் என்ற ஒரு ஆய்வு கட்டுரை 1908 இந்த ஆய்வு கட்டுரை நூலுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? இவருக்கு குடுத்திருக்காங்க. அப்போ சாகித்ய அகாடமி விருது 2023னா தேவி பாரதி. 23ல தேவி பாரதி. 24ல வெங்கடச்சலபதி. அப்போ இந்த 2மே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வைங்க காய்ஸ். நெக்ஸ்ட். கலைஞர் எழுதுகோள் விருது 2023ங்க. இதான் 23ல இருக்குது. இப்பதான் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2024, 25ல. இப்ப பாருங்க 2023 மட்டும் பாருங்க. நக்கீரன், கோபால், சுகிதா சரங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப 3 பேர் குடுத்திருக்காங்கப்பா. கலைஞர் எழுதுகோள் விருது, நக்கீரன், கோபால், சுகிதா சரங்கராஜ். அப்ப இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்ததுங்க. ஞானபீட பூமி விருது. 2024ஆம் ஆண்டுக்கான 59வது ஞானபீட பூமி விருது வினோத்குமார் சுக்லா அப்படின்றவருக்கு குடுத்திருக்காங்கப்பா. யாருங்க? வினோத்குமார் சுக்லா. இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 2024ஆம் ஆண்டு ராமன் மகசேசா விருது அப்படின்னா என்னன்னா, இதுதான் பொதுவாக ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கேட்கலாமா இந்த கொஸ்டினும்? ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது எதுன்னு கேட்டாங்கன்னா, ராமன் மகசேசே
விருது. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஜப்பானிய திரைப்பட தயாரிப்பாளர் ஹயாவோ மியாசாகி அப்படின்றது கொடுத்திருக்காங்கப்பா. ஹயாவோ மியாசாகி என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நோட் பண்ணுவீங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தாதா சாஹேப் பால்கே விருது 2024 மிதுன் சக்கரவர்த்தி கொடுப்பது. தாதா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நடப்பார். எப்பவுமே அதுதானே, பின்னாடி நடக்கணும், சக்கரவர்த்தியா இருப்பாரு. அப்ப தாதான்றவரு மெதுவா நடப்பாரு, சக்கரவர்த்தியா இருப்பாரு. அதான் மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கலைஞர் விருது. கலைஞர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முத்துவாசி அப்படின்றவருக்கு கொடுத்திருக்கு. முத்துவவாசி அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் ரூபாய் தருவாங்கப்பா. ஒரு தங்கம் மற்றும் பாராட்டு பத்திரமும் கொடுக்கப்படுகிறது. சோ அப்ப கலைஞர் விருது, இந்த இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ட் விருது எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க guys. ஏன்னா எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பா, இது எல்லாமே அப்படியே ஜஸ்ட் இப்ப பாருங்களேன், ஆல்ரெடி கபிலன் பார்த்தது, பாரதியாரும் கபிலனும் ஃப்ரெண்டு, அங்க பார்த்து முடிச்சுமா. இங்க வந்துட்டா கபிலருக்கே ஒரு விருது கொடுக்குது. கபிலர் முத்து போன்றவர். யார் போன்றவர்? முத்து போன்றவர். கபிலர் முத்து போன்றவர் என்றால் முத்தரசன் கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஷார்ட்டா அப்படியே ஸ்வீட்டா முடிச்சிடுங்க. அடுத்து பாருங்க, ஊவேசா விருது. ஊவேசாவும் ராமநாதனும் ஒண்ணு விட்ட பங்காளிகள். ராமநாதனும் ஊவேசாவும் ஒண்ணு விட்ட பங்காளிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கம்பர் விருது. கம்பர் விருது படிச்சுதான் ஆகணும். சீனிவாசன். இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. சீனிவாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு பாட்டுல இருக்கும். சொல்லின் செல்வர் விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்வீன் சுல்தானா. சொல்லின் செல்வர் விருது பர்வீன் சுல்தானா. பாருங்கப்பா, கபிலர் விருது முத்து முத்தா பேசுவாரு முத்தரசன். ஊவேசா விருது ராமநாதன். கம்பர் விருது வந்து பாத்தீங்கன்னா சீனிவாசன். சொல்லின் செல்வர் விருது பர்வீன் சுல்தானாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுவே பாருங்க, உமரப்புலவர் விருது. உமரப்புலவர் வந்து பாத்தீங்கன்னா சையத் காதர் ஆசன் அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சையத் காதர் ஆசன். சோ ஜியு போப் விருது வந்து பாத்தீங்கன்னா முனைவர் முருகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா பாருங்கப்பா, லிங்க் பண்ணிட்டாங்கப்பா. போப்பு விருது யாருக்கு வாங்கினாரு? முருகன் வாங்கியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இளங்கோ வடிகள் விருது. இளங்கோ வடிகள் விருது செல்வம் வச்சிருக்கவங்க தான் இளங்கோ வடிகள் கிட்ட போவாங்க. அதான் செல்வரசு. செல்வம் வச்சிருக்கவங்க தான் போவாங்க செல்வரசு அப்படின்னு, சும்மா ஷார்ட்கட் மாதிரி. அம்மா இலக்கிய விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அம்மா இலக்கிய விருது. சார் ராசா, அம்மா எப்படி கூப்பிடுவாங்க நம்மள? ராசா எங்கப்பா இருக்க அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வைங்க. இப்ப அம்மா இலக்கிய விருதுனா முனைவர் சரளா ராசகோபாலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரளா, அம்மா வந்து சரளமா ராசான்னு கூப்பிடுவாங்க. அம்மா விருது வந்து கொடுத்துருக்காங்க. அம்மா சரளா ராசா, சரளா ராசகோபாலன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும். ஷார்ட்கட்ன்றது சும்மா அப்படியே லோக்கலா தான் இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சிங்கார வேலர் விருது. பா சுப்பிரமணியன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப சுப்பிரமணியன் அப்படின்னு ஞாபகம். சிங்கார வேலர் சுப்பிரமணியன். நெக்ஸ்ட்ங்க, அயோத்திதாசர் பண்டிதர் விருது யாருக்கு கொடுக்குறது? சச்சிதானந்தா. அயோத்தி போனா சச்சினை பார்க்கலாம். அயோத்தி போனா என்ன பண்ணலாம்? சச்சிதை பார்க்கலாம். அப்ப அயோத்திதாச பண்டிதர் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சச்சிதானந்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம். அடுத்தது மறைமலை அடிகளார் விருது. இங்க ஒரு ராமலிங்கம் பார்த்தோம். இங்க என்ன ராமலிங்கம், ஆளையே பார்க்க முடியல, எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மறைஞ்சு போயிட்டேன். இப்படி வச்சுக்கலாம். என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல எப்படி இருக்குன்னா, ராமலிங்கம் என்ன ஆயிட்டாருன்னா மறைமலை அடிகளார் கிட்ட விருது வாங்க போயிட்டாரு. யார்கிட்ட? மறைமலை அடிகளார் கிட்ட விருது வாங்க போயிட்டாரு ஞாபகம் வச்சுக்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் விருது. அருட்பெரும் ஜோதியிலே அருள் இருக்கு. அப்ப என்னது? அருட்செல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருட்பெரும் ஜோதி அருள் அப்படின்னு. நெக்ஸ்ட் காரைக்கால் அம்மையார் விருது. காரைக்கால்ல மஞ்சள் அரைக்கணும். இந்த கல்ல வச்சு மஞ்சள் அரைப்பாங்கல்ல, அப்ப மஞ்சுளா அப்படின்னு ஞாபகம். என்னங்க? மஞ்சுளா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் கணினி தமிழ் விருது அகிலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குப்பா. கணினினா அகிலன் தான் பெஸ்ட். கம்ப்யூட்டர்ல அகண்டு இருக்கும். அப்படியே என்ன பண்ற ஒரு அகிலன் விரிச்சு மேஞ்சிருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கணினி தமிழ் விருது அகிலன். அவ்வளவுதாங்க. சோ இந்த விருதுகள் எல்லாமே படிங்க. கண்டிப்பா 1 மார்க் கன்ஃபார்ம்ங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில தங்கம் வென்றவர்கள், பதக்கம் வென்றவர்கள் யார் யாருன்னு கேட்போம். எக்ஸாம்பிள்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குன்றதால இது கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு. சோ தடகள வீரர்கள் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பதக்கங்கள் கொடுத்துருக்கேன். மனு பார்க்கர் அப்படின்றவர் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெண்கலம் அப்படின்ற ஒரு பதக்கத்தை வென்றிருக்காங்க. பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சூடு. இப்போ மனு பாக்கர் அப்படின்றவங்க ஒரு பெண்மணி வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. சோ இப்போ எப்படி எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னா, மனு பாக்கர் என்றவங்க எந்த துறையில் வெண்கலம் பதக்கம் வென்றார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல். ஓகேங்களா? அதே மனு பார்க்கர் சராப்ஜோத் சிங் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வெண்கலம்
கலப்பு அணி 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வானி குசாலே அப்படின்றவங்க வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஆடவர்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3ஆம் நிலை துப்பாக்கிச்சூடுல வாங்கியிருக்காங்க. சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா ஹாக்கி அணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஆடவர் ஹாக்கி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. மகளிர் ஹாக்கி அணி கிடையாதுங்க, ஆடவர் ஹாக்கி அணி. நமக்கு தெரியும் நீரஜ் சோப்ரா ஐ திங்க் ஒரு 2020ல என்ன அடிச்சாருன்னா கோல்டு அடிச்சாரு. இப்ப என்ன வாங்கிட்டாருன்னா சில்வர் வாங்கியிருக்காரு. ஆடவர்களுக்கான ஈட்டி எறிதல்ல வாங்கியிருக்காங்க. அடுத்து அமன் சராஹத் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆண்களுக்கான 57 கிலோ மல்யுத்த போட்டியில. ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ ஏன் நம்ம இதை மட்டும் செக்ரிகேட் பண்ணி கொடுத்தோம்னா, மேபி எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா நீங்க பயப்படாம போலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா நீங்க 200ல 1 மார்க் நீங்க தைரியமா நம்பி போலாங்க. ஸோ இன்னும் நீங்க படிக்க போறது ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. 199 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கு. ஆனா இந்த வீடியோ 1 மார்க்ன்றது தெளிவா சொல்லி அனுப்புறேன். அழகா பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.